friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பிரெட் ஆம்லெட். ஒரு ஈஸி பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. ரொம்ப எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. குயிக்கா ரெடி பண்ணிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா அதை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்குக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுட சுட ஒரு பிரெட் ஆம்லெட் வித் சாஸோட ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு பக்கா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ரெசிபி. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது ப்ரெட்டு. இங்கே நான் வந்து ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட் இல்லை உங்களுக்கு எந்த ப்ரெட்டு பிடிக்குதுங்க. சாண்ட்விச் ப்ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபைன்லி சாப்டு ஆனியன் 2 பெரிய வெங்காயம். ஸோ இந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஆம்லெட். ஒரு தக்காளி டீசைட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இங்கே 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முட்டையெல்லாம் உடச்சி பவுலில் ஊற்றிடலாம். இங்கே 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை உடச்சி நான் பவுலில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸு. ஸோ பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லி 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. ஃபைன்லி சாப்டு டொமேட்டோ 1 தக்காளி பொடியாக நறுக்குனது. ஒவ்வொருத்தருக்கு தக்காளி சேர்த்தா பிடிக்காத ஆம்லெட்டில் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி பிடிக்கிறவங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைன்லி சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலை, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து போதுமான அளவு இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். நல்லா நுரைச்சி எல்லாம் ஒன்று கலந்துடணும். அப்போ தான் வந்து ஆம்லெட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி பீட்டர் வச்சும் கலந்துக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு ஸ்பூன் இல்லை ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிக்கும்போதும் ரொம்ப நல்லா கலந்துக்க முடியும். ஸோ எக்கு ஆம்லெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே தவாவை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ நல்லா சூடாகட்டும். ஸோ தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஆம்லெட்குள்ளே ப்ரெட்டு வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோவா பெட்டராக இருக்காது. ஸோ நல்லா பட்டர் கொஞ்சம் வச்சு ப்ரெட்டை 2 பக்கம் திருப்பி போட்டு ஓரளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்ஸையும் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். ஸோ எங்களால் சூடான தோசைக்கல்ல எண்ணெய் தடவி விட்டு கலந்து வச்ச முட்டை கலவையிலேருந்து தேவையான அளவு எடுத்து இப்படி நல்லா ரவுண்டாக ஊற்றி விட்டுறலாங்க. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை சென்டரில் வச்சு விட்டு இப்படி நல்லா இப்படி இன்னொரு சைடு திருப்பி போடணும். ஸோ அந்த முட்டை வந்து எல்லா பக்கம் படணும் அந்த முட்டை கலவை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விட்டோம்னா இப்படி அழகாக மடிக்கிறதுக்கு வரும். கீழே எக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா இப்படி பேக் பண்ணின மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக 4 சைடும் மடித்து விட்டு 1 நிமிஷம் விட்டு இப்படி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான சுட சுட பிரெட் ஆம்லெட் நல்லா கமகம வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இனி நல்லா சாஸ் வச்சு இதை அழகாக கட் பண்ணி சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்னொரு முறையும் பிரெட் ஆம்லெட் எப்படி எது செஞ்சு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சூடான தோசை தவாவில் எண்ணெய் தடவி விட்டு ஆம்லெட்டு கலந்து வச்ச முட்டை கலவையை ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து சென்டரில் வச்சு விடணும். அந்த எக்கில் அப்படியே டிப் ஆகிற மாதிரி 2 சைடும் திருப்பி போடணும்.
1 நிமிஷம் நல்லா குக்காக விட்டு 4 சைடு கேர்ஃபுல்லாக மடிச்சிடணும். ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டால் அவ்வளோதாங்க. சூப்பரான பிரெட் ஆம்லெட் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அழகாக கட் பண்ணி நல்லா ஒரு டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரெட் ஆம்லெட் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்குக்கு ரெடி பண்ணிடலாம் குவிக்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.